அதுவும் இந்த பண விஷயம் இதே போன்ற விஷயங்கள்ல சிலர் நம்ம நம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு நம்ம செஞ்சிடணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இல்லை பிரதர் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு விட்டுறணும். ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம பைபிள் தூக்குறதுனால, நம்ம ஜெபம் பண்ணுறதுனால நிறைய பேர் நம்மளோட வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நம்புவாங்க. இவங்க உண்மையாக தான் இருப்பாங்க, இவங்க கடவுளுடைய பிள்ளைங்க, இவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, இவங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே உண்டாகும். ஏன்னா நம்முடைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கன்னத்தில் அறிந்தால் இன்னொரு கன்னத்தில் திருப்பி கொடு, நீ யாரையுமே வஞ்சிக்காத, பிறருடைய பொருளை இச்சியாத, நீ திருடாத அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உலகத்திலேயே ஏமாற்றக்கூடாது, உலகத்திலேயே தாழ்ந்து போகணும், மற்றவங்களை நேசிக்கணும், இன்னொருத்தருடைய பொருளை ஆசைப்படக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, இது எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தில் தான் இருக்கு அப்படின்னு இந்த உலகத்தில்